ஏய் இங்க பாரு அந்த பாட்டு வந்து உங்களுக்கு மிகவும் பிரபலியம் நினைக்கிறேன். உங்களை வந்து ஃபேமஸ் ஆக்கின பாடல் பாட்டு பற்றி சொல்லுங்க. இந்த பாட்டு அந்த வேலையில்லா பட்டதாரிகள் வந்து எங்களுக்கு ஃபேவரட்டான பாட்டு. அதனால அதில் நாங்கள் ஒரு டான்ஸ் வீடியோ பண்ணியிருக்கிறோம். நீங்க இந்த இங்க பாருன்ற அந்த வேலையில்லா பட்டதாரி அந்த படத்து பாடலை வந்து அதுக்கு நடனம் ஆடிக்கிறீங்க உங்களோட நண்பியோட சேர்ந்து. உங்களுடைய பேர் உஷா, உங்களை அறிமுகப்படுத்தலாம். டண்டனக்கா டான்ஸ் குரூவில் இருந்து உஷா அவர்கள் இப்பொழுது இங்கே பொன்னகரில் ஆட்டமா பாட்டமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். இப்போது ஒரு மிகவும் அழகான ஒரு நடனத்தை கூட தந்திருந்தீங்க. வாழ்த்துக்கள் முதலில். அதுக்கு ரொம்ப நன்றி. கொஞ்சம் சொதப்பியாச்சா நான் ஓரளவுக்கு தெரியவில்லை. சரி, என்னென்றால் இப்பொழுது இந்த பாடல் வந்து உங்கள் எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டது என்றால் தனுஷுடைய அந்த வண்டபா ஃபிலிம்ஸ் அவர்களுடைய அந்த யூடியூப் சேனல்ல வந்து அந்த பாடல் வந்திருக்கிறது. எப்படி அது வந்தது? என்னென்றா இந்த ஃபேன் வீடியோஸ் அவர் யூப்லோட் பண்ண வந்த அந்த அனுப்பிவிடணும் அவன் இமெயிலில். அதில் சில வீடியோஸை செலக்ட் பண்ணி அவர் போடுவார் அவன் சேனலில். ஸோ அப்படின்னா உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தேன் நீங்கள் அந்த வீடியோ வேற மட்டும் இல்லாட்டி அது தற்செயலாக வந்தது? நாங்கள் அது வரும்னு யோசிக்கல. எங்களுக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாவே அனுப்பி விடுங்க உங்களோட வீடியோண்டு. எங்களோட வீடியோ கீழே ஒரு கமெண்ட் போட்டிருந்தாவே. அது சரி. அப்படின்னா பொதுவாகவே இந்த வீடியோ உங்களுடைய அந்த டான்ஸ் ஸ்டைல் வந்து வித்தியாசமாக இருக்கும். எப்படி அது என்னென்னா நாங்கள் அந்த ஹிப்ஹாப் பலர்றோம். ஸோ அதுவும் அந்த தமிழ் டான்ஸோட அந்த பீட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க ஒரு புதுசாக ட்ரை பண்ணி பார்க்குறோம். சரி, இப்பொழுது அதுதான் உங்களுடைய வீடியோ வந்து இவ்வளோ ஹிட்டாக வருதா இல்லை? ஏன்னா இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டான்ஸ் வீடியோஸ் வந்து நிறைய பேர் செய்யணும். ஆனால் உங்களுடைய இதுக்கு வந்து எவ்வளோ வியூஸ் வருகுது, பெரிய ஹிட். இப்பொழுது அது இந்த தனுஷ்ரீ அந்த வீடியோவோடு வந்து இன்னும் பிரபலியமாகிவிட்டது. என்ன அதுக்கு முக்கிய காரணம்? நான் சொல்லுவேன், இந்த கேர்ள்ஸ் ஆடுறது, தமிழ் கேர்ள்ஸ் ஆடுறது வீடியோஸ் செய்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்குது. கூட பாய்ஸ் தான் செய்கிறதால இந்த ஒரு புதுசாக மேபி தெரியுது ஆக்களுக்கு. ஸோ சரி, அப்படின்னா இன்னும் நிறைய கேர்ள்ஸ் வீடியோ செய்ய வேண்டும், புதுசாக செய்ய வேண்டும். இப்போ எமது சார் இப்போ நாங்கள் வந்து இப்படி கலைஞர்கள் நிறைய பேரை பார்க்குறோம். எல்லோருக்குமே சில கருத்துக்களை சொல்லுவோம் எங்களுக்கு பிடித்தது. அதே மாதிரி ஒரு ஃபேனாக என்னுடைய ஆசை வந்து நீங்கள் எம்மவர் பாடல்களுக்கும் நடனம் செய்ய வேண்டும். இப்போ நீங்கள் சினிமா பாட்டுக்கு நிறைய செய்திருக்கிறீங்க. எம்மவர் பாடல்களுக்கு செய்ய அந்த வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமா வருங்காலத்தில் அப்படி ஒரு பாடலை கூட எதிர்பார்க்கிறோம். மிகவும் சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் அந்த வளர்ந்து வரும் விதம், உங்களுடைய நண்பி கூட அவர் கூட உங்களோட இணைந்து மிகவும் சிறப்பாக செய்கிறார். அவருக்கு மேபி இந்த வீடியோ பாப்பா, அவருக்கு ஒரு வணக்கம். சரி, அவருக்கும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆட்டமா பாட்டம் நிகழ்ச்சியில் வேறு ஏதாவது செய்கிறீர்களா? இன்னும் நடந்து இல்லை, ஆனால் இந்த பிரதர் ஒரு ஸ்டாண்ட் அப் செய்ய போறார். ஸோ அதை சரி, அப்படின்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கலாம். தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்களை எங்களுக்கு தர வேண்டும். நன்றி நன்றி நன்றி. இங்கே ஆட்டமா பாட்டமா நிகழ்ச்சி பொன்னில் தொடர்ந்து மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இது 3வது ஆண்டு. இங்கே என்னோட கடுங்குரல் கியூ சொல்லிசை கலைஞர் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இப்பொழுது உங்களை எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் ஏற்கனவே நிறைய இன்டர்வியூ செய்திருக்கிறோம். இப்பொழுது வந்து ஆட்டமா பாட்டமா தான் முன்னணியில் நிற்கிறது. அதாவது இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லலாம், சுருக்கமாக சொல்லுதுன்றா எப்படி சொல்லலாம்? சுருக்கமாக வந்து இது வந்து சிறியூரார் பொன் சிட்டியில இருந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்த ஒரு ப்ரோக்ராம். அதாவது நாங்கள் இந்த செய்த ஷோ வந்து காரணம் வந்து ஈழ மக்களுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு, ஈழத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் உதவணுமெண்டு. அது மாதிரி தான் ஒவ்வொரு ஆட்டோ பாட்டாவுக்கும் செய்கிற அந்த காசு வந்து நாங்கள் வந்து ஈழ பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். இப்பொழுது கூட இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் ஒரு வீடியோ கிளிப் காட்டியிருந்தீங்க, ஒரு பிரசன்டேஷன். நீங்க இதுவரை என்ன செய்திருக்கிறீங்க? அதாவது இந்த ஆட்டமா பாட்டமா நிகழ்ச்சியில இருந்து வந்த அந்த பணத்தை வைத்து எப்படி உதவி செய்திருக்கிறீங்க? இது கூட இணையதளத்தில் விரைவில் வரும் நினைக்கிறேன். எல்லோருமே பார்க்கக்கூடியதாக இருக்கும். என்ன செய்திருக்கார்கள் என்று நீங்களே பாருங்கள். முடிந்தால் நீங்கள் கூட அடுத்த வருஷம், இப்பொழுது வராதவர்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்ற நிறைய உதவிகள் செய்யப்படுகிறது ஈழத்தில் தேவைப்படுபவர்களுக்கு. இதில் வந்து இங்கே இருக்கிற பொன் சிட்டி இளையவர்கள் சேர்ந்து செய்கிறீங்க. இதில் உங்கள் பங்கு என்ன? நாங்கள் வந்து ஷோ வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது. இப்போ உதாரணம் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு கேட்குறது, நீங்கள் வாங்கோ ஒரு ஷோ ஒன்று கொடுங்கோ, கணக்கு பிரபலமான ஆர்டிஸ்ட்டை வந்து நாங்கள் சேர்த்து ஒரு நல்ல ஷோ கொடுத்த வேண்டாம். மக்களும் விரும்பினோம். மக்கள் வந்தால் வரவு கூட இருந்தால் நாங்கள் வந்து இன்னும் மேலதிகமாக வந்து நாங்கள் உதவி செய்யலாம். அப்படின்னா இப்பொழுது இது வந்து ஒரு ஃப்ரீ ஷோ, அதாவது டிக்கெட் எடுக்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் வந்து உணவு போன்ற அந்த பானங்களை வைத்து நீங்கள் அதில் வரும் பணத்தை வைத்து உதவி செய்கிறீர்கள். மற்றது இப்பொழுது விரும்பினால் அவர்கள் கூட உங்கள் மூலம் உதவிகளை செய்யலாம், யார் வேணும்னாலும். அப்படின்னா நீங்கள் கூட ஆட்டமா பாட்ட நிகழ்ச்சியூடாக உதவிகள் செய்யலாம். இப்பொழுது இங்கே கடுங்குரல் கியூ அவர்கள் இதில் இந்த பொறுப்பான ஆட்களில் ஒருவராக இருக்கிறார். வாழ்த்துக்கள். தொடர்ந்து இது போல் நிகழ்ச்சி தொடர வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இங்கே ஆட்டமா பாட்டமா நிகழ்ச்சி பொன் நகரத்தில் நடைபெற்றிருக்கிறது. மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே 2 இளைய
சொல்லிசை கலைஞர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். இரு நாட்டிலிருந்து ஒருவர் ஜெர்மனியிலிருந்து டானியல் ஜோகதாஸ், உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்தவர், அறிமுகமானவர், மற்றும் சுகு அவர்கள் இல்லையா பிரான்ஸ் நாட்டிலிருந்து வந்திருக்கிறார். எப்படி எண்ணம் வந்தது இங்கே ஜெர்மனிக்கு வர வேண்டும் என்று? என்னன்னு சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்களா? தனியாக ஃப்ரெண்ட்ஸோட ட்ரீம் ப்ரோட் என்ற பாட்டுக்குழுவோடு வந்தேன் நான். கவனிச்சிருந்தேன் உங்களுடைய பாடல் இப்பொழுது வந்தது. நிறைய ஃபேன்ஸ் கூடியோடு வந்திருக்கீங்க போல. ஏன்னா எல்லாரும் கத்தினார்கள் சுகு சுகு என்று. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்தவை அங்கேருந்து. பிரான்ஸ்ல இருந்து அழைத்து வந்துருக்கீங்க. அங்கே சிறப்பு. சரி, எப்படி என்றால் இப்பொழுது டானியல் ஜோகதாஸ் நீங்கள் இணைந்து பாடிட்டு சுகு அவர்களோட அறிமுகம் எப்படி எப்படி தெரியும்? சுகு எனக்கு கனநாளா தெரியும். ஆக்சுவலி நாங்கள் இன்டர்நெட்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கேட்டு இருந்த ஆல்பம் செய்கிறான்னு இப்படி ஒரு பாட்டு செய்ய மாட்டேன். அதான் அந்த ஹொய்யாவோ பாட்டு நாங்கள் 2 பேரும் செஞ்சோம். சரி, இப்பொழுது பிரான்ஸ்ல இருந்து ஒருவர் வந்திருக்கார். இல்லை நீங்கள் பிரான்ஸ் கலைஞரோட, அதாவது வேறு நாட்டு கலைஞரோட ஃபியூச்சர் பண்ணுறது, சேர்ந்து பாடுறது, இது பெரிய அளவில் இந்த ரேப் சீனில் இருக்கிறதா? ஏன்னா பொதுவாக சொல்வார்கள் ரேப்னா நான் தான் பெரிய ஆள், என்ன விட்டா மெத்தாக்கள் எல்லாமே எனக்கு பிடிக்காது. இது நாங்கள் எல்லாரும் யூத் ரேப் பண்ணுறோம். தமிழில் கணக்காக ரேப் இப்படி ஸ்ட்ரீட் ரேப் இல்லை. அதில் நாங்கள் எல்லாரும் ஃபுல் சப்போர்ட். அவன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான். நான் புது பாட்டு வச்சு அவன் போஸ்ட் பண்ணுவான். அவன் புது பாட்டு விட்டா நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அது ஒரு பிக் ஃபேமிலி மாதிரி. பிக் ஃபேமிலி. ஆட்டமா பாட்டமா நிகழ்ச்சி எப்படி சொல்லுங்கள்? எப்படி நல்ல நிகழ்ச்சி, இன்னும் தொடரணும், வருஷம் வருஷம் தொடரணும், சக்ஸஸ் ஆகும் என்று நம்புகிறேன். நீங்களும் வருஷம் வருஷம் வருவீங்க கட்டாயம். சரி, எங்க டானியல், நீங்கள் இப்பொழுது எத்தனையாவது தடவை ஆட்டம் பாட்டம்? இது எங்கட 2வது வருஷம். போன வருஷம் டீமா வந்து நான் இப்போ சின்ன பிரச்சனையால விரையிலாம போச்சு, அதால நான் தனியாக வந்திருக்கிறேன். ஆட்டமா பாட்டமாண்டா உங்களுக்கு என்ன உடனே என்ன தோணும்? ஆட்டமா பாட்டமா எனக்கு ஒரு யூத்துக்கு ஒரு பெரிய சான்ஸ் கொடுக்குற மாதிரி. யூரோப்லேருந்து எல்லா ரேப்பர்ஸும் வருவாங்க. ஸோ அது ஒரு ஒரு நல்ல திங் உண்டு, இன்னுமாக வளரணும் உண்டு. சரி, அப்படின்ற உங்களுடைய இருவருடைய அந்த இணைவில் அந்த பாடல் கூட சிறப்பாக இருந்தது. தொடர்ந்து நிறைய பாடல்கள் வர வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி. ஆட்டமா பாட்டமா நிகழ்ச்சி பொன் நகரில் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நம்மோடு நியூ ஃபேஸ் என்ற ஒரு அணியர், ஒரு குரூப் இணைந்திருக்கிறார்கள். பார்க்கலாம். சரி, நீங்கள் வந்து நியூ ஃபேஸ் என்ன அர்த்தம்? புதிய முகம். புதிய முகம். சரி, அப்படின்னா உங்களை வந்து புதிதாக எல்லோருக்குமே இப்போ தெரியும். நீங்கள் இப்போ பிரபலியமாகி கொண்டு வாரீங்க. நான் கூட உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கிறேன். எப்படி பிரபலியமாகி? போன வருஷம் ஈழம் காட்ஸ் டேலண்ட் என்ற போட்டியில் நாங்கள் கலந்து கொண்டாங்க. அப்போ அது கலந்து கொண்ட பிறகு அதுக்கு பிறகு எங்கள் ஃபர்ஸ்ட் கவர் செய்தோம் நாங்கள். இந்த அப்படி இதுதான் எங்கள் ஃபர்ஸ்ட் ஷோ ஈழம் காட்ஸ் டேலண்ட்டுக்கு பிறகு. ஸோ சரி, அப்படின்னா ஈழம் சேலஞ்ச் இதில் வந்து நீங்கள் பங்கு பெற்றி எவ்வளோ தூரம் வந்தீங்க? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணீங்க போன வருஷம். சரி, அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் யார் இவர்கள் என்று. நியூ ஃபேஸ் ஈழம் கோட் டேலண்ட் நிகழ்ச்சியில் 1வது இடத்தை பெற்றவர்கள். இப்பொழுது வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் பார்த்தோம், மிகவும் சிறப்பாக வித்தியாசமாக இருந்தது. எப்படி நீங்கள் உங்களுக்குள்ள அந்த நட்பு வந்தது? நீங்கள் 3 பேரும் சேர்ந்து? எங்களுக்கு ஏற்கனவே திலக்ஷ்ண தெரியும். அப்போ இதே என் தம்பி. அப்போ ஈழம் காட்ஸ் டேலண்ட் 4 கிழமைக்கு முதல் அவர் கேட்டு நாங்கள் எங்களுக்கு பியானோ வாசிப்பாரான்ட்டு. இந்த 3 பேரும் சேர்ந்து வித்தியாசமான சாங்ஸ் எல்லாம் கேட்டு பார்த்து இப்படி இந்த வித்தியாசமாக ஒரு ஐடியா போடுவோம்ட்டு கொஞ்சம் புதுசாக செய்து பார்க்குறீங்க. அது எப்படி ஒரு புதுசாக செய்யும்போது பிடிக்கும். இப்போ நீங்கள் வந்து அண்ணன் தம்பி, உங்களுக்கு கூட பிரச்சனை வராது பாட்டு பழகும் போது? பிரச்சனை வரும். ஆனால் வேற வேற டேஸ்ட் இருக்கிறதால ரெண்டும் சேர்ந்து வரைக்கு தான் நல்லா வரும். ஆனால் அந்த சேர்ந்து வரதான் சிறப்பாக, நீ சொல்வது சிறப்பாக இருக்கிறது. இங்கே வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த நியூ ஃபேஸ் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு ஃபேஸாக மாற வேண்டும். எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். ஆட்டமா பாட்டமா பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்ல நிகழ்ச்சி. உங்களுக்கு முதல் முறை இல்லையா? முதல் முறை தான். சரி, அப்படியே தொடர்ந்து வேறு மாட்டமா பாட்டம் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி. கௌஷிகன் சிவலிங்கம் இல்லையா? ஆம், இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் யுவன் சங்கர் ராயாவின் அசிஸ்டன்ட் என்று சொல்லலாம். அவருடைய இன்ஜினியர். அவருடைய பாடல்களை நீங்கள் தான் மாஸ்டர் பண்றீங்க. இதை பற்றி சொல்லுங்கள். எப்படி? கிடைச்சது ஒரு லக்குன்னு சொல்லலாம். 2012 பில்லா படத்துக்கு ஃபர்ஸ்ட் தரம் செய்துட்டு, அதனால அதுக்கு வந்து அப்படியே ஆதிபவன் 3 பேர் 3 காதலேருந்து தொடங்கினது என்ற இன்ஜினியர் பயணம். அண்ட் அதுலேருந்து ஸ்டில் நான் இன்றைக்கு வரைக்கும் ஜோனுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு. இப்பொழுது நாங்கள் அண்மையில் கூட ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்தோம், கேங்ஸ்டா என்ற பாடல் பில்லா 2 அந்த படத்தில் வந்தது. இதுக்கு உங்களுக்கு அவார்ட் கிடைத்திருக்கிறது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் எதிர்பார்க்கல. லைக் என் முதல் மூவி அண்ட் கேங்ஸ்டா வந்து ஃபர்ஸ்ட் சாங்கை நாங்கள் மிக்ஸ் பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட் சாங்குக்கு எனக்கு அதில் ஒரு விருது கிடைச்சது ஒரு பெரிய விஷயம் மாதிரி. அண்ட் பார்க்கலாம். இப்பொழுது எனக்கு நான் கவனித்திருக்கேன், உங்களை வந்து எனக்கு நீண்ட காலமாக தெரியும். முன்பு வந்து நீங்கள் பாடல்கள் முதல் பாடல் கம்போஸ் பண்ண போதெல்லாம் அந்த பாடல்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம்.
இப்பொழுது வந்து உங்களுடைய இமேஜ் கௌசிகன் என்றால் முன்பு அவர் ஒரு இசையமைப்பாளர், ஒரு இசை தெரிந்தவர். இப்பொழுது வந்து கௌசிகன் என்றால் உடனே சொல்வது யுவன் சங்கர் ராஜாவின் அசிஸ்டன்ட் அல்லது இன்ஜினியர். எது உங்களுக்கு கூட பிடித்திருக்கு? உண்மையிலே சொன்ன போல ரெண்டும் நல்லா தான். பட் ஜுவன் இந்த இன்ஜினியராக இருக்கிறதுக்கு நான் உண்மையிலே லைக் ஜுவனுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். அண்ட் யா அது நிறைய பெருமை தர்றது. சரி, அப்படி அது கூட உங்களுக்கு நிறைய ஒரு ஃபேமஸ் ஆகி இருக்கிறது. தொடர்ந்து உங்கள் இசையில் இப்பொழுது அண்மையில் கூட ஒரு பாடல் உங்கள் இசையில் வந்தது. இனி என்ன புதிதாக எங்களுக்கு தர போறீங்க? இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ மெயின் ட்ராப் அண்ட் மெயின் திங் வந்து இன்ஜினியரிங் தான். ஸோ நான் எப்பயுமே ஜுவனுக்கு எப்பயுமே மிக்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஜுவனுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய கலைஞருக்கு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே இப்போ தான் யூரோப்பில் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லண்டனில் ஜிஜி ஆர்ட் சுஜீஃப் என்ற ஒரு ரேப்பருக்கு நான் இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். அண்ட் யா அது தவிர டைம் கிடைக்கும் போது இந்த மியூசிக் கேரியரை நான் லைக் கண்டினியூ பண்ண விரும்புகிறேன். அங்கே எமது இங்கே ஜெர்மனியில் வாழும் ஒருவர் யுவன் சங்கர் ராஜாவின் இன்ஜினியராக இருப்பது எமக்கு கூட பெருமை. வாழ்த்துக்கள், சிறப்பு. இன்னும் தொடர வேண்டும். நிறைய அவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி. இங்கே தொடர்ந்து பொன் நகரில் ஆட்டமா பாட்டமா நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக பின்னணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே இன்னும் ஒரு குழுவினர் இங்கே இணைந்திருக்கிறார்கள். எல்லோருமே இன்றைய நிகழ்ச்சிக்காக சிறப்பாக இணைந்தவர்கள், இளையவர்கள், ஐரோப்பிய நாடுகள் இருப்பவர்கள். இங்கே பார்க்கலாம். உங்களுடைய பேர்? ரஹீமன். ரஹீமன். உங்களை தெரியும் கௌசிகன் இல்லையா? உங்களுடைய பேர்? சிஜே. சிஜே. பேர் தெரியும்? கௌதம். கௌதம். காதல் வைரஸோடு நிறைய பாடல்கள் செய்திருக்கிறீங்க. பிரபல்யமான இசையமைப்பாளர். இவர்கள் எப்படி ஒன்று சேர்ந்தார்? இந்த குரூ எப்படி வந்தது? ஃபர்ஸ்டா சிஜே தான் எங்கள்கிட்ட கேட்டார், இப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம் வாங்க, ஏதாச்சும் ஐடியா பண்ணலாம் வந்து. ஸோ நாங்கள் ஒரு வித்தியாசமாக ஏதாச்சும் பாடாமல் ஓகே இன்ஸ்ட்ருமெண்டல் மாதிரி பண்ணலாம் ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ ஒரு பேட் ட்ரம்மரா அண்ட் தென் நான் கீஸ் அண்ட் கௌதம் பியானோ அண்ட் வயலின் ஃப்ளூட். வயலின் ஃப்ளூட் பியானோ ட்ரம்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு எப்படி சொல்ற ஒரு நவீன இசை கச்சேரியாகவே இருந்தது. ஒரு பாடல் குரல் இல்லாமல் இசையை மட்டும் வைத்து இந்த மண்டபத்தை அதிர வைத்திருக்கிறீங்க. எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது. முக்கியமாக ஒரு கேள்வி இது எனக்கு பட்டது. இந்த இசை வடிவம் இப்படி நிறைய இருக்கிறது, அதாவது பொதுவாக செய்வார்கள். உங்களுடைய வந்து நானே சொல்றது சிறப்பாக, அதை விட சிறப்பாக இருந்தது. முக்கியமாக எல்லோரும் கைதட்டியதில் அந்த ஒரு கலவசம் தந்தது வந்து அந்த பாடல் அந்த இசைக்கா அல்லது உங்களுக்கா என்ற உங்களுடைய பெயர்கள் கூட மிகவும் பிரபல்யம். நீங்கள் எல்லாருமே பிரபல்யமான ஆட்கள். எதுக்கு முக்கியத்துவம் நினைக்கிறீங்க? நீங்கள் செய்தது பிரபல்யமா அல்லது இந்த அப்படி சொல்ல இல்லாத நான் என்னை பொறுத்தவரை லைக் இது ஒரு நல்ல ஃபியூஷன் அமைஞ்சிச்சு. ஸோ லைக் சினிமா சாங்ஸ் அண்ட் தென் ஒரு ஏற்கனவே இருக்கிற ஒரு டியூனை ஒரு புது ஃபியூஷன் மாதிரி புது ஹிப்ஹாப் ஸ்டைல் அப்படி கொடுத்ததால ஒரு அண்ட் ஃப்ளூட் இங்கே யூரோப்பில் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ ரேரான ஒரு ஃப்ளூட்டிஸ்ட் இவர் லண்டன்ல இருந்து எடுப்பிச்சது எக்ஸ்ட்ரா இதுக்கு ஆட்டமா பாட்டமா நிகழ்ச்சிக்காண்டி. லண்டன்ல இருந்து ஃப்ளூட்டிஸ்ட் மற்றும் வயலின் மிகவும் சிறப்பாக. நான் கூட பார்த்து நிறைய பேர் உங்களோட படம் எடுக்க ஆசைப்படுகிறார்கள். இங்கே நீங்கள் கூட நம்மோடு இணைந்தது கூட வாழ்த்து. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இப்படி நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள வேண்டும். ஆட்டமா பாட்டமா பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆட்டமா பாட்டமா உண்மையாக நாங்கள் வந்து எதிர்பார்த்ததை விட நிறைய நல்ல சிறப்பாக இருக்கிறது. அதாவது அந்த ஆதரவு இருக்கிறது, மக்கள் ஆதரவு. ஒரு ஆர்டிஸ்ட் இன்னொரு ஆர்டிஸ்டை புஷ் பண்ணுறது, ஸோ கரகோஷம் கொடுத்து அவையை ஊக்குவிக்கிறது எல்லாம் எங்களுக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, அப்படின்றால் இப்பொழுது உங்களுக்கு அது பிடித்திருக்கிறது, எமக்கும் பிடித்திருக்கிறது, மிகவும் சிறப்பாக இருக்கு. தொடர்ந்தும் அடுத்த வருடங்களில் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இப்பொழுது காதல் வைரஸோடு நிறைய பாடல்கள் செய்து நீங்கள் ஃபேமஸ் என்று சொல்லலாம். ஏற்கனவே இசையமைப்பாளராக மிகவும் ஃபேமஸ். அடுத்த கட்டம் இப்போ கடைசியாக வந்து கலாட்டா குரூப் அவர்கள் சப்போர்ட்டில் வந்த ஒரு பாடல் குரூப் பிரகஸ்வதி அவர்களோடு பாடிய பாடல். இப்பொழுது நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீங்க? அடுத்ததாக என்ன கட்டம்? அடுத்தது வந்து மைஸ்ட்ரோன்ற ஆல்பம் ஒர்க் செய்து கொண்டிருக்கிறேன். அடுத்த வருஷம் ஜனவரி ஆல்பம் லான்ச் நடக்குது. அதில் மியூசிக் கம்போசராக இருக்கிறேன். அப்படி தொடர்ந்து மியூசிக் இன்னும் வரும், உங்கள் பாடல்கள் கண்டிப்பாக வரும். எங்கே வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தொடர்ந்து நீங்கள் இந்த குரூப்பாக இணைய வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி.